இங்கே ஒரு பெரிய மலைப்பாம்பு இருக்குது, அது உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இங்கேருந்து சறுக்கிட்டு போவாங்க, ஆனால் இங்கேருந்து நாங்கள் வந்து குதிக்குவோம். இது சால்வ் பண்ணியிருக்காங்க. அந்த மலைக்கு தான் வந்து போயிட்டு இருக்கோம். வந்து இது அனகொண்டா தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து வீட்டுக்கு எடுத்துன்னு போக முடியாது. செம்மையா போனார் பாருங்க, போறாரு பாருங்க. ஆனால் பாருங்க தலைகீழ் தான் போறாரு. ஹாய், ஸோ இன்றைக்கி சேலஞ்ச் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் சேலஞ்ச் வீடியோ தான் பண்ண போகிறோம். சாரி, எல்லாருமே வந்து சேலஞ்ச் வந்து சொல்லிட்டு தான் இருக்கீங்க, நான் ஒன்றா தான் வந்து செஞ்சுட்டு வர முடியும். ஸோ கோச்சுக்காதீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் சேலஞ்ச் வீடியோ தான். வாங்க போகலாம். நம்ம ரோடெலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இப்போ தான் ரெடி பண்ணியிருக்காங்க. போக இன்னும் சூப்பராக இருக்கும் ரோடு. சீரியஸாக எடுத்துக்காதீங்க, நான் காமெடி சொல்லணும் இருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரோடே வந்து ஒரு வருஷமாக போட்டுருக்காங்க, இன்னுமே முடிக்கலை. மக்களுக்கெல்லாம் ரொம்ப தொந்தரவாக இருக்குது. பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் படித்த ஸ்கூல் இங்கே தான், கவர்மெண்ட் ஸ்கூல். இந்த ஸ்கூலில் தான் நாங்கள் படித்தோம். வாத்தியாருங்களாம் பார்த்தாங்கன்னா நினைப்பானுங்க இவனுங்க ஒன்றா இதேமாரி தான் சுற்றின்னு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நாங்கள் அங்கே இருக்கும்போது எங்களுக்கு சீனியர் வந்து இப்படி தான் வந்து ரோட்டில் போயின்னு இருப்பாங்க. அவங்கள பார்த்து சொன்னதுனால தான் நானும் சொல்கிறேன். அதை போகிறான் அவனுங்க தான் படித்தான், இன்னும் எங்கேயா தான் சுற்றினீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்மளை பார்த்து அவங்க நியூவாக படிக்கிற பசங்களுக்கெல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 8-9 கிலோமீட்டர் வரும். நல்லாயிருக்கும். நாங்கள் சின்ன வயசுலேருந்து போயிட்டு இருக்கோம். கிட்டன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இதுதான். ஆனால் அந்த இடம் வந்து ஒரே ஒரு நாள் தான் வந்து ஃபங்க்ஷன் நடக்கும், சரியான கூட்டம் வரும். இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அங்கே தான் வந்துட்டு இருப்பாங்க, அந்த கோயிலுக்கு மட்டும்தான். எல்லா சாமியும் வரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 சாமிக்கு மேலே எடுத்துகிட்டு வருவாங்க அந்த ஃபெஸ்டிவலுக்கு மட்டும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே ரோடு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் அந்தமாரி தூக்கிட்டு போகிறதா இருக்கும் சாமி. எவ்வளோ பெரிய சாமி வந்தாலும் நீங்கள் வந்து தூக்கிட்டு தான் போய் ஆகணும். அப்போல்லாம் வந்து டோக்கன் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து டோக்கன் வாங்குறாங்க, வண்டிக்கும் சரி ஆளுக்கும் சரி. லோக்கல்னு சொன்னால் கூட விட்றதில்ல, நீ வாங்கி தான்ப்பா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து போயிட்டே இருப்போம். நம்ம அந்த மலைக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த மலை இல்லை, அது பக்கத்தில் இருக்கிற மலை. இதை தாண்டி தான் நம்ம போகணும். போயா இவரெலாம் வந்து லோக்கல் மணி. ஸோ நம்ம வந்து கோவிந்தாபுரத்தில் இருக்கோம். பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் இருந்து வந்தீங்கன்னா வந்து லெஃப்ட்டு, சிங்கார்பட்டு சைட்லேருந்து வந்தீங்கன்னா ரைட்டு. ஸோ அங்கே தான் போயிட்டு இருக்கோம். பாருங்கள் போர்டு போட்டுருக்காங்க, அங்குத்தி துணை.
ரோடு கொஞ்சம் டேமேஜாக இருக்கும், பார்த்து வாங்க வரும்போதெல்லாம். ஆனால் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இயற்கையாக தான் இருக்கும். கிளைமேட்டே பார்த்தீங்கன்னா மழை வர்ற மாரி தான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து கொடையோடு வந்துட்டோம். ஒரு 2 வாரமாக வந்து எங்கள் ஏரியாவெல்லாம் ஃபுல்லாக வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஊட்டி கொடைக்கானல் மாரி இருக்குது கிளைமேட்டு. ஸோ நான் அந்த சைடு இந்த காமிச்சு பாருங்க மலை, அதை தாண்டி தான் நம்ம இந்த சைடு போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து அந்த மலைக்கு தான் வந்து போயிட்டு இருக்கோம். நெருங்கிட்டோம். அதான் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் வரும். ஸோ வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இணையிறாரு, மணி ஃபயர் ஆஃபீஸில் இருக்கார் இவர். ஸோ வந்து நம்ம வந்து நெருங்கிட்டோம். இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். இதுதான் வந்து டோக்கன்லாம் நம்ம வாங்கிட்டு போனோம். ஸோ அவர் லோக்கல்ன்றதுனால என்ன வாப்பா, அதான் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. டிராயிங்லாம் வந்து சூப்பராக வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இந்த சைடு பாருங்கள், யானை, புலி. ரோடெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாரிலாம் இல்லை, அப்படியே கல்லாக இருக்கும். இப்போ தான் வந்து எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி ஷார்ட் கட் இது. எல்லாம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த வழியெல்லாம் வந்து போகவே முடியாது. எது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிரும். அது இல்லாமல் வந்து பாம்பு, மானுங்க இதெல்லாம் வந்து நிறைய பார்க்கலாம். மாடுங்க, அப்புறம் எருமை இந்த மாதிரிலாம் இருக்கும். மயில். நாங்கள் போன டைம் வரும்போது பட்டாம்பூச்சி நிறைய இருந்துச்சு, காணோம். ஒரே ஒரு டவுன் தான், வந்துடும். மழை பேஞ்சிருக்கு, தண்ணி வரும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து அதிகமாக வராது, கம்மியாக தான் வரும். அந்த அளவுக்கு மழை இல்லை. அப்போல்லாம் வந்து எங்களை வந்து உள்ளே விட மாட்டாங்க, தண்ணி அதிகமாக வருது, உள்ளெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பிச்சி விட்ருவாங்க. இப்போ கம்மியாக தான் வருது, ஸோ அதனால தான் வந்து உள்ளே விட்றாங்க. ஆனால் பெயிண்டிங்லாம் வந்து வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு முன்னாடியே வந்து ஆளுங்களாம் வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து பைக்லாம் நிறுத்திடணும். அப்போல்லாம் அந்த கடைசி வரைக்கும் போவோம், ஆனால் இப்போலாம் இல்லை, ரூல்ஸ் எல்லாம் நிறைய போட்டாங்க. வண்டி இங்கே பார்க் பண்ணிட்டு நடந்து போகலாம். ஸோ அவங்க வந்து பைக் நிறுத்திட்டு நடந்து போயிட்டு இருக்கோம். அவ்வளோதான், கிட்ட தான். தண்ணி சவுண்டு கேட்குது நல்லாவே. மழை வரும்னு சொல்லிட்டு குடம்லாம் எடுத்துன்னு வந்துக்கிறோம். கண்டிப்பாக வரலாம். தெரிதுங்களா, தண்ணி போயிட்டு இருக்கு. கொஞ்சமாக தான் போகுது தண்ணி.
தண்ணி வந்து தெளிவாக வந்துட்டு இருக்கு, ஒயிட்டா. எல்லாம் வந்து சூப்பராக எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விளாட்ற இடத்துல வந்து பெரியவங்க விளாட்னு இருக்காங்க. பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. கேட்டு போட்டு இருக்காங்களே, யாரும் திட்டாமல் இருந்தால் சரி. ஆப்பா கட்டிட்டுக்கிறாங்க. முட்டி நீதுப்பா. இங்கே ஒரு பெரிய மலைப்பாம்பு இருக்கு, அது உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஒரு பிக் சைஸில் மலைப்பாம்பு தெரியுதுங்களா? மலைப்பாம்பு வந்து இது அனகொண்டா தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து வீட்டுக்கு எடுத்துன்னு போக முடியாது, இது கல். பார்த்து வாங்கப்பா, முள்ளிங்கிற போது மலைப்பாம்பு. பாம்புக்கே கிஸ் கொடுத்துட்டேன். ஆமாம், கண்ணு பாரு வேறு லெவலில் இருக்குது. மலைப்பாம்பு மாரியே செஞ்சுருக்காங்கப்பா. மலைப்பாம்பா அனகொண்டாவா? தண்ணிலாம் வந்து வேறு லெவல் போயிட்டு இருக்கு. ஸோ இதோட ஹைட்டாக போகும் தண்ணி. ஆனால் இப்போ கொஞ்சம் மழை கம்மி, ஸோ அதனால் வந்து கம்மியாக தான் போகுது. ஸோ நெருங்கிட்டோம் அங்குத்தி சுனை. என்ன குளிக்கிறாங்களான்னு பார்ப்போம். குரங்கு சூப்பராக இருக்கு. ஓ, குளிச்சுட்டு இருக்காங்க பசங்களாம். தண்ணி வருது பாருங்க, செம்மையாக வருது. ஸோ தண்ணி பாருங்கள் ஸ்பீடாக தான் வந்துட்டு இருக்கு ஓரளவுக்கு. ஸோ மேலே வந்து இன்னும் ஒரு அங்கேருந்து அருவி கொட்டுறதும் இருக்குது, அங்கேயும் காமிக்கிறேன். இப்போ தான் வந்து இந்த பிடிச்சிட்டுலாம் போகிற மாரி போட்டிருக்காங்க, அப்போல்லாம் எதுவுமே இல்லை. செம்மையாக இருக்குது பிளேஸ். ஆனால் வந்து சனி ஞாயிறில் தான் வந்து அதிகமாக கூட்டம் வருவாங்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வந்திருக்கோம். பசங்களாம் குளிச்சுட்டு நின்றுட்டு இருக்கானுங்க.
பிளேஸே பார்த்திங்கன்னா வேறு லெவல். இங்கே ஒரு கோயில் இருக்குது. இங்கே தான் வந்து சாமியெலாம் எடுத்துகிட்டு வந்து குளிப்பாட்டி கூப்பிட்டு போவாங்க. செம்ம சில்லுன்னு இருக்குது. இங்கே வருது பாருங்கள் ஊற்றிட்டு. இங்கேருந்து சரிக்கிட்டு போவாங்க. கோயில் இருக்கு. ரெடி. நண்பர் வந்து சரக்கு போகிறாரு. செம்மையாக போனார் பாருங்க. இங்கேருந்து சரிக்கிட்டு போகிறாரு பாருங்க. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்கள் தான் வந்து இங்கே சரிக்கிட்டு போக முடியும். செம்மையாக விட்டார். இல்லைனா மண்டை எதனா அடிப்படும். ஸோ நான் சொன்ன இடமே இங்கே தான். நிறைய பேர் வந்து டெத் ஆகிடுறாங்க. இங்கே மண் ஃபுல்லாகவே வந்து இங்கெல்லாம் மண் தான். ஸோ வந்து கேர்ஃபுல்லாக போகணும், இல்லைனா போய் அப்படியே வந்து சொரிக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நண்பர் அரவிந்த் போகிறாரு சரிக்கிட்டு. ஸோ நான் வந்து கிட்டே வந்துட்டேன். பாருங்க தலைகீழ் தான் போகிறாரு. ஆனால் நாம் கொஞ்சம் சேஃபாக எல்லாருமே வந்து சேஃபாக வந்தீங்கன்னா வந்து சறுக்குங்க. தண்ணி பாருங்கள் செம்ம பொருசாக வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம உக்காந்தாவே போதும், ஃபுல்லாக வந்து சறுக்கிட்டு போயிடலாம். டைவ்லாம் அடிக்கிறாங்க பாருங்கள். ஸோ நாமளும் வந்து சறுக்குன்னு தான் ஆசை. பட் எல்லாம் மெட்டீரியல்லாம் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே குரங்குலாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்மளால் சறுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம், சறுக்கலாம். ஜாலியாக குளிச்சுருக்காங்க. கிளைமேட்டுக்கு அதுக்கும் செம்மையாக இருக்குது. செம்மையான ஒரு லொக்கேஷன். கால் வச்சிங்கன்னா மீன்லாம் வந்து கடிக்கும். ஸோ என்னை வந்து கடிச்சிருக்கு. செம்மையாக வந்து கடிச்சிருக்கு மீன்லாம். தெரியுங்களா வருது பாருங்க. நம்மளுக்காகவே வந்து நண்பர்கள் வந்து அந்த சரிக்கை காமிச்சாங்க. நின்றுருக்காங்க பாருங்க. இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளேஸ்லாம் இருக்குது. அங்கேயும் தண்ணி தான். பரவாயில்ல, நடக்கிறதுக்கு படியெலாம் போட்டிருக்காங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாறை மேலே தான் நடந்து போவோம். அப்படியே நுழைஞ்சு மேலே போயிட்டே இருக்கும். இதுக்கு மேலே நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் வரும். ஸோ அங்கேருந்து பலாப்பழம்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கே ஒரு இடம் பாருங்க. பழம் ஏதோ வந்து தேடிட்டு இருக்காரு. சூப்பராக இருக்குது தண்ணி. ஸோ அப்படியே பாலெல்லாம் பாறையெல்லாம் வளன்னு இருக்குது. அப்படியே இங்கெல்லாம் போகும்போது கேர்ஃபுல்லாக தான் போகணும். தண்ணி பாருங்கள் எப்படி கட்டுது.
இங்கேருந்து தான் நம்ம விழுந்தாங்கன்னா கோழி முடிஞ்சு. ஆனால் இங்கேருந்து நாங்கள் வந்து குதிக்குவோம். இது பீமன் ஜோனைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது இந்த ஏரியாவுக்கு மட்டும் ஏறவே முடியல. ஒரு கேட்டு போட்டுக்கிறாங்க, தடை செய்யப்பட்ட பகுதின்னு. நம்ம ஆளுங்க இப்படி போட்டால் மட்டும் விடுவாங்களா? தாண்டி தான் போவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இன்னும் அமேசிங்காக இருக்குது, சூப்பராக இருக்கும். பட்டர்ஃப்ளைலாம் பாருங்கள், இங்கே வந்து பெரிய பெரிய பட்டர்ஃப்ளைலாம் இருக்கும். தடை செய்யப்பட்ட பகுதி, யாரும் மேலே செல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ தண்ணியில் சில்லுன்னு இருக்குது, குளிச்சா நல்லாயிருக்கும். பட்டர்ஃப்ளை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் வந்து சின்ன சின்னது பட்டர்ஃப்ளை. இதோட அதிகமாக இருக்கும். இங்கே வந்து பாருங்கள், பூஜைலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து உள்ளேருந்தே தண்ணி வந்துட்டு தான் இருக்கும், மலை மேலேருந்து. ஸோ உள்ளே போக போயிட்டே இருக்கோம். இந்த ஜொனைக்கு வந்து நிறைய வந்து ஹிஸ்ட்ரி இருக்குது. எனக்கு சரியாக தெரில, சொல்லுவாங்க நிறையா. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. உள்ள நிறைய வந்து டெத்துலாம் நடந்துருக்குங்க. இங்கே கீழே காமிச்சிக்க பாருங்க, அந்த இடத்துலலாம் சரிக்கிட்டு போயிட்டு உள்ளே அந்த இடத்துல வந்து ஏதோ சுரங்கமோ ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரியாக தெரில. போய் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெத்து விழுந்துருக்கானா. சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. சரியான ஒரு காடு. நைட் டைம்லாம் வந்தாங்கன்னா செம்ம பயம் எடுத்துக்கும். நீங்கள் இப்போவே வந்து தனியாக வந்தீங்கன்னாவே பயமாக தான் இருக்கும். ஸோ கூட வந்து நண்பர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க, அதனால தான் தைரியமாக உள்ளே வந்துட்டு இருக்கோம். ஸோ போதும், மரம்லாம் பாருங்க. ஸோ நாங்கள் வந்து ரிட்டர்ன் கிளம்புறோம், அவ்வளோதான். ஸோ ட்ரக்கிங் வீடியோ வந்து ஃபினிஷ். சப்ஸ்கிரைபர் சொன்ன மாரி அந்த ட்ரெக்கிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.